மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணீல நல்லா அலசி நல்லா வடிகட்டிருங்க தண்ணி இல்லாத. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில வணக்கி அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது அது வந்து தனியா தான் வச்சுருக்கணும். அது கடைசியா தாங்க கொட்டணும். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு வணக்குங்க. வெங்காயம் வந்து முக்காவாசி நல்லா வணங்கணும். அப்பதான் வெங்காயம் டேஸ்ட்டும், மணத்தக்காளி அந்த தக்காளியோட டேஸ்ட்டுமே குழம்பு நல்லாயிருக்கும். பூண்டு, நாட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு உப்பு, மஞ்சத்தூளு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. மிளகாய்த்தூள் வந்து போட்டா வணங்காது. மிளகாய்த்தூள் வந்து கடைசியா போடுங்க. நாட்டு தக்காளிங்கிறதால அது சீக்கிரம் வணங்கிக்கிச்சு. உப்பு, மஞ்சத்தூள் போடல. இது வந்து 3மே போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு கடைசியா புளி. புளி வந்து கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஏன்னா நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். நான் வந்து கம்மியா தாங்க புளி ஊத்திக்கிட்டேன். புளி போட்டு தேங்காய் பால் நல்லா அரைச்சு, தேங்காயில எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அரைச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மணத்தக்காளி காய் நம்ம வணக்கி வச்சிருந்தத எடுத்து கொட்டி, அத ஒரு கொதி விட்டு இறக்கிட்டா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.